Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 4 வடிவியல். இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிசைவு தேற்றம், கன்கரன்சி தியரம்ஸ். இந்த டாபிக் தான் இந்த வீடியோ இந்த இடத்த பார்க்க போகிறோம். ஒருங்கிசைவு தேற்றம், கன்கரன்சி தியரம். வரையறை. ஸோ டயக்ராமோட பார்த்துக்கலாம். ஸோ ஏபிசிங்கிற முக்கோணம் ஏடிங்கிற நடுக்கோடு இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் கோட்டுண்டு சிவியன் ஆகும். வரைபடத்தின் ஏடியானது சிவியன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துல ஒரு பக்கம் இந்த பிசிங்கிற ஒரு பக்கத்தை எடுத்துங்க. ஸோ அந்த முக்கோணத்துக்கு ஒரு முனையிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு. ஸோ இப்போ இந்த இயங்கறக்கானதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்காங்க ஏடிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவியன் சொல்றாங்க. ஸோ அது சிவியன். எதனால இது சிவியன் சொல்றாங்கன்னா இத்தாலியை சேர்ந்த பொறியியலாளர் ஜியோவானி சிவா என்பவரின் பெயரிலிருந்து சிவியன் என்ற வார்த்தை பெறப்பட்டது. இவர் சிவியன்கள் பற்றி தேட்டத்தை நிரூபித்தார். ஸோ இந்த தேட்டர், இந்த சிவியன் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜியோவானி சிவாங்கிறனால கண்டுபிடிக்கப்பட்டனாலதான் அது சிவியன் தேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காணுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோட்டுண்டு வரைக்குமோ அது எல்லாமே சிவியனுக்குள்ள வரும். சிறப்பு சிவியன்கள். ஸோ சிறப்பு சிவியன்கள் பார்க்கலாம். எதிர்பக்கத்தை இரு சர்வசமமாக பிரிக்கும் நடுக்கோணானது, அதாவது மீடியன், ஒரு சிவியன் ஆகும். அதாவது எதிர்பக்கத்தை இரு சர்வ சம பகுதியாக சமமாக பிரிக்கும் நடுக்கோணானது மீடியன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதை சர்வசமமா எந்த ஒரு லைன் வந்து ப்ராப்பரா பிரிக்குதோ, ஸோ இந்த மாதிரி லைனாவோ இல்லை வெர்டிகலாவோ லைன் ஈக்குவலா பிரிக்குதோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவியன். அதுவும் ஒன் டைப் ஆஃப் சிவியன். எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக இருக்கும் குத்துக்கோளானது, அதாவது ஆல்டர்னேட்டிவ், ஒரு சிவியன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க லைன் எல்லாமே 60 இல்லை. ஸோ அப்போ செங்குத்தா போடும்போது இதுவும் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி பர்பெண்டிகுலர் லைன் போட்டாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியன் தான். கோணத்தை இருசமமாக பிரிக்கும் கோண இருசமவெட்டியானது ஒரு சிவியன் ஆகும். கோண இருசமவெட்டின்னு என்ன சொல்ற அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கோண இருசமவெட்டின்னு சொல்லி புரியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சிவியன் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அது ஆங்கிள் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். ஸோ இங்க ஒரு ஆங்கிள் இங்க ஒரு ஆங்கிள் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கோண இருசமவெட்டின்னு சொல்லி. அது ஒரு டைப் சிவியன் தான். ஸோ ஒருங்கிசைவு தேற்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்கரன்சி தியரம்ல ஒன் ஆஃப் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவியன் தியரம். அடுத்த இன்னொரு நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். சீவாஸ் தேற்றம் நிரூபணம் இல்லாமல். சீவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃப். கூற்று. ஸோ அந்த சீவாஸ் தேற்றம் டயக்ராம் ஏபிசி நீங்க ஒன்றையெல்லாம் மிட்லைன் போட்டதோட டிஎஃப். ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஸோ இந்த ஏபிசிங்கிற முக்கோணம் பக்கங்கள் பிசி மற்றும் சிஏ மற்றும் ஏபியில் உள்ள புள்ளிகள் முறையே டிஇஎஃப் என்க. அதாவது இந்த பிசியில டிங்கிற ஒரு பாயிண்ட்டும், அதே மாதிரி சிஏல வந்து பாத்தீங்கன்னா இங்கிற ஒரு பாயிண்ட்டும், ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற ஒரு பாயிண்ட்டும். இது மூணையும் ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரே திசையை பொறுத்து ஏடி பிஇ சிஎஃப் என்ற சிவியன்கள் ஒருங்கிணைந்துள்ளது. அதாவது இந்த முக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிங்கிறதும் இந்த பிஇங்கிறதும் சிஎஃப்ங்கிறதும் ஒரே திசையை பொறுத்து இருக்கு. அதுதான் சிவியன்கள் ஒருங்கிசைந்துள்ளது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கங்கள் ஒரே திசையை பொறுத்து ஏடிசிஎஃப் சிவியன்கள் ஒருங்கிணைந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடி டிவைட் பை டிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பிடி ஃபர்ஸ்ட் டிவைட் பை டிசி இன்டூ சிஇ டிவைட் பை இஏ. ஸோ சிஇ டிவைட் பை இஏ. அதே மாதிரி ஏஎஃப் டிவைட் பை எஃப்பி. ஸோ ஏஎஃப் டிவைட் பை எஃப்பி ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவியன்களை கால்குலேட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீவாஸ் தேற்றம். ஒவ்வொரு வீதத்தினையும் தலைகீழையாக மாற்றினாலும் மேற்கூறியது உண்மையே ஏழில் ஒன்னின் தலையில் ஒன்றாகும். ஸோ இப்போ இந்த பிடிடிசியை அப்படி நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றினாலும் சிஎஃப்ஏ ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம், ஏஎஃப்பி ரெசிப்ரோக்கலாக மாற்றலாம், அது வேல்யூ ஒன்று தான். ஏன்னா ஒன்னின் தலைகீழி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ அது ஒன்னின் தலைகீழி போடலாம் ஒன்று தான் வரும். ஸோ அதை மீன் பண்ணுறாங்க.
பல சீவியன்கள் முக்கோணத்திற்கு உட்புறம் அமைந்தாலும் அனைத்து சீவியன்களும் முக்கோணத்துக்கு உள்ளே அமைய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சீவன்களை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த முக்கோணத்துக்கு சென்டர்ல ஏடி இதெல்லாமே முக்கோணத்துக்குள்ள இருக்கு. ஆனா எல்லா சீவனும் இந்த முக்கோணத்துக்குள்ள வரும் கிடையாது. ஸோ இந்த முக்கோணத்துக்கு அவுட்டர்லயும் சீவன்கள் போகும்னு சொல்றாங்க. ஸோ அதான் அந்த Menela's theorem. Menela's theorem without proof. அதோட கூற்று, அதுக்கு மேல ஒரு டயக்ராம். ஏபிசி என்ற முக்கோணத்தின் பக்கங்கள் பிசிசிஏ ஏபி, அதாவது ஏபிசி இதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள். அதோட பக்கங்கள் பிசி சிஏ ஏபி அல்லது அவற்றின் நீச்சியில் உள்ள புள்ளிகள் முறையே. அதாவது இதோட நீச்சல்னா பாத்தீங்கன்னா இந்த ஏசியோட நீச்சல் வந்து பாத்தீங்கன்னா கியூ. அதே மாதிரி இந்த பிசியோட நீச்சல் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறுங்கிற பாயிண்ட் அதோட நீச்சல். ஸோ ஏபிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்கள் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஒரே லைனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதான் சொல்றாங்க ஒரு கோணம் இந்த புள்ளிகள் அமைய தேவையானது. ஸோ இந்த மாதிரி இந்த நீச்சோட பாயிண்ட் 3 ஒரு கோடில் அமையணும்னா போதுமான நிபந்தனை. அதாவது பார்த்தீங்கன்னா பிபி டிவைட் பை பிசி, அதாவது இந்த பிபி டிவைட் பை பிசி இன்டூ சிக்யூ, இந்த மொத்த சிக்யூ டிவைட் பை கியூஏ இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த AR divided by RB. So இதை டிவைட் பண்ணி AR divided by RB equal to -1. ஸோ இந்த PQRங்கிற பாயிண்ட் ஏபிசிங்கிற முக்கோணத்தில் ஒரே கோணமை புள்ளியில வரணும்னா என்ன ப்ரூஃப் வரணும்னா, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ -1 வரணும். அந்த மாதிரி -1 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த PQங்கிற 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோணமை இந்த புள்ளியில இருக்கும். கோணமை புள்ளின்னு வெட்டிலின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். Pங்கிறது Qங்கிறது Rங்கிறது 3 ஒரே கோடில் தான் இருக்கு. இந்த சூத்திரத்தில் உள்ள கூட்டுத்தொடர்பு அனைத்தும் திசை சார்ந்தவை. ஸோ இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த QB இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனை மீன் பண்ணிருக்கு, ஒரு டைரக்ஷன். ஸோ அது டைரக்ஷன் மீன் பண்ணிருக்கு. குறிப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த மெனிலாஸ் தேற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா BP into CQ into R equal to -PC into QA into RB. அதாவது இந்த மேல இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இந்த கிலோகிற 3 இங்க கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெனிலாஸ் தேற்றத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கலாம். செகண்ட் கண்டிஷன், செகண்ட் நோட், BP ஆனது BP ஆகவும் BP ஆனது PB ஆகவும் CQ ஆனது QC ஆகவும் AR ஆனது RE ஆகவும் மாற்றப்பட்டாலோ அல்லது BP PC CQ QA AR RB என்ற ஒரு திசையில் அமைந்த 6 கோட்டுத்துணுகள் ஏதேனும் ஒன்றை பரிமாற்றம் செய்தாலோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைரக்ஷன் மென்ஷன் இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி பிபிங்கிற இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலோ ஏதேனும் ஒன்றை பரிமாற்றம் செய்தாலும் மேற்கொண்டு பெருக்கும் மதிப்பு 1 ஆகும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இங்க -1 இருக்கா மெனிலாஸ் தேற்றத்துல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனோட ஏதோட ஒரு டைரக்ஷனை மாத்தினாவோ இல்லாட்டி இதுல ஏதாச்சும் ஒரு லைனோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல மென்ஷன் பண்ணாவோ அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து +1 தான் வரும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நோட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்த்த 3 தியரம் பாத்தீங்களா, அந்த தியரம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.